ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு மிட்டம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கூடவே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மிட்டம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்னி அண்ட் சுவாலஜியில் 4 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில். இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பாட்னியில் 4 லெசனும் சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 5 லெசன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி ப்ளஸ் எக்ஸாம்ஸில் கொஷின் சரிங்களா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டிஃப்ரெண்ட்டுங்கிறதுனால எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா அந்த இதுக்கு முன்னாடிலாம் எப்படி கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஷின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு மாடல் டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதி பார்க்கலாம் அல்லது இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பயோ பாட்னிக்கும் அப்லோட் பண்ணிட்டோம், பயோசுவாலஜிக்கும் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. 11th இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், ஃபஸ்ட்டு மிட்டம் கொஷின் ரெண்டோட லிங்க்கும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் 50 மார்க்ஸ் கொஷினாக எடுத்திருக்கு. பயோ பாட்னி 25, பயோசுவாலஜி 25. ஸோ நீங்கள் அது எல்லாமே பாருங்கள். இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் இருக்குது, ப்ளஸ் இன்டீரியருமே இருக்குது. 1 மார்க்ஸ் இருக்கக்கூடிய கொஷினை மார்க் பண்ணி வச்சுங்க. அதே போல் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் சரிங்களா. 2 மார்க்ஸ் ஒரு 6 மார்க்கு கேட்பாங்க. அதாவது 3 2 மார்க்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் இந்த ஹோமியோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் எல்லாமே திருப்பி திருப்பி கேட்குறது, ஏன்னா அது புக் பேக் தான் நமக்கு கேட்குறாங்க. அதனால் இந்த பிக்னோசைலிக்கு, கலைச்சொல் தருக, தண்டோட பண்பு, பயிற்சி முறை சரிங்களா. இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இந்த பிளக்டோஸ்டீல் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அது எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள். இந்த பூஞ்சை வேரியோட முக்கியத்துவம்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. ஒற்றைமடை கேமெட் உயிரி, அந்த இரட்டைமடை கேமெட் உயிரோட வாழ்க்கையை வச்சு இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரேவ் ஃபைட்டு கருதுளக்கு நீர் அவசியம், இது புக் பேக்கில் இருக்கக்கூடியது. பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் மனிதனுக்கு சரிங்களா. அங்கே விலங்கு கேட்கலாம் அல்லது ஏதாவது தாவரங்கள் கேட்கலாம், அது வைரஸ் இந்த மாதிரி கூட கேட்கலாம் சரிங்களா. அதனால் வைரஸு பிளான்ட் படிக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுங்க. மினிமம் 6, ஏன்னா ஹாஃப் மார்க் கொடுத்தாங்கன்னா 6 எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா 3 எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரு சில டைம் 1 மார்க் கொடுப்பாங்க, ஒரு சில டைம் ஹாஃப் மார்க் கொடுப்பாங்க. இந்த வேரிகளோட படமறைந்து பாவம் குறி அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் 2ங்கிறதுனால இந்த முனிராவின் பண்பு, ஆஞ்சியோஸ்பம் ஜினோஸ்பம் வேறுபாடு இது சிம்பிளு. இன்னும் அந்த 5 கண்டம் கிளாசிஃபிகேஷன் புக் பேக்கில் இருக்குது. 5 உலக வாய்ப்பாட்டோட நிறை குறை அதெல்லாமே புக் பேக்கில் இருக்குது. அது எல்லாமே படிச்சுருங்க. நான் டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டாப் 10 வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுறேங்க சரிங்களா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு கொஸ்டினும் ப்ரிப்பேர் பண்ணுறதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ அதுக்காவது நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுலேயும் சுவாலஜிலையும் 1 மார்க்ஸ் நமக்கு புக் பேக்கில் தான் நிறையா 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 1 மார்க்ஸ் நோட் பண்ணி வச்சிங்க, முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பாருங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஸோ இருந்தீங்க அப்படின்னா அதுக்கே நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். 2 மார்க்ஸ் பார்த்துங்க. சிம்பிளான கொஷின் தான் எல்லாமே. சிற்றினம் வரையறு, தவளையோட ரத்தத்தோட பகுதி பொருள், ஹிஸ்ட்ரிமோஃபைல்ஸு, வெள்ளை அடிப்போத்திசு, பழுப்பு அடிப்போத்திசு வேறுபாடு, கிளாடோகிராம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டோட அடிப்படை தேவை, வேறுபடுத்துக ஈரடுக்கு மூவடுக்கு உயிரி, தவளையோட பொருளாதார முக்கியத்துவம், நரம்பு திசு அல்லது நியூரான்னு கேட்கலாம். நியூரான் இங்கேயும் இருக்குது, நமக்கு பின்னாடியும் படிப்போம். ஸோ இப்போ சிம்பிளாக இருக்கக்கூடிய நியூரான் வரைஞ்சிங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 11th லெசனும் சம்திங் வரும் சரிங்களா. 11வது லெசனு 10வது லெசனில் வரும். அங்கேயும் வரைஞ்சி பார்த்தேங்க. எலும்பு மீன்களோட 3 முக்கிய பண்புகள் இதெல்லாமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பெயரிடுவதற்கான அடிப்படை விதி, முதுகுநானுடைய முதுகுநானற்ற விலங்குகள். இதுவும் நிறையா 5 மார்க்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு 4 லெசனுங்கிறதுனால நிறையா இருக்கும். நான் டாப் 10ல் அப்லோட் பண்ணுறேன். அல்லது நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கிறதே நீங்கள் படிச்சுருங்க. அதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு சப்ஜெக்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.